எனக்கு வயிறு உப்பசமா இருக்குது, ஏதோ காத்து இருக்கிற மாதிரி தோணுது, அது மட்டும் இல்லாம கை கால் அடிக்கடி மூச்சு பிடிச்சிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்களா? அப்ப நான் அந்த பூண்டை வச்சு நான் சொல்லி தரேன். இந்த ட்ரீட்மெண்ட்டை மட்டும் நீங்க ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. முதல்ல அந்த பூண்டை எடுத்து நெருப்புல போட்டு நல்லா கருகிற அளவுக்கு இது மாதிரி சுட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நானும் சுட்ட பூண்டை எடுத்து மூந்து பார்த்தேன் பாருங்க, சரியான வாசனை. நான் சின்ன பையனா இருக்கும் போது எங்க அம்மா எல்லாம் வாரத்துல ஒரு நாளைக்கு இது மாதிரி பூண்டை எடுத்து நெருப்புல போட்டு சுட்டு தருவாங்க. அந்த பூண்டை எடுத்து உரிச்சு சாப்பிட்டாக்கா வயிறு உப்பசம், வயிற்றுல இருக்கக்கூடிய கெட்ட வாயு எல்லாமே சரியா போயிடும். அது மட்டும் இல்லாம வாய்வால ஏற்படுற மூச்சு பிடிப்பு பிரச்சனை கூட சரியா போயிடும். நீங்க யாரெல்லாம் இது மாதிரி உங்க சின்ன வயசுல பூண்டை சுட்டு சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி, இந்தாடா தம்பி, முதல்ல இந்த பூண்டை நீ சாப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சுட்ட பூண்டை எடுத்து தம்பி கிட்ட கொடுத்த பாருங்க. அவனும் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்குது ப்ரோ டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். டேய் தம்பி, இந்த டேஸ்ட்டுக்கு மட்டும் சாப்பிடாத, நான் சொன்ன பிரச்சனை ஏதாவது உனக்கு இருந்ததுனாக்கா காலையில வெறும் வயிற்றிலே இது மாதிரி ஒரு பூண்டை எடுத்து நெருப்புல சுட்டு சாப்பிடு. கண்டிப்பா உன்னுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய கெட்ட வாயு எல்லாமே வெளியேறிடும். சரி, நாமளும் ஒரு பல்லு சுட்ட பூண்டை எடுத்து சாப்பிடலாம் சொல்லிட்டு சாப்பிட்ட பாருங்க. உண்மையாலுமே டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு.